சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சார். சார் வணக்கம். வணக்கம். இந்த தினம் நாடே எதிர்பார்க்கக்கூடிய பீகார் தேர்தலுடைய ஒரு அதிர்ச்சிகரமான ரிசல்ட் வந்து வெளியாக இருக்கிறது. கருத்து கணிப்பெல்லாம் 150 160 இடங்கள் தான் பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி 200+ வெற்றி பெற்றிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா ஒரே நாளில் எப்படி சில விஷயங்கள்லாம் தலைகளாகுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துகள் கூட எழும்பியிருக்கிறது. அதனால் நேற்று 100 சீட்டு ஜெயிக்கும் சொன்ன ஆர்ஜேடி இந்த தினம் பார்த்தோம்னா ஒரு 27-30 இடங்கள் தான் காமிக்கிறீங்கன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழுந்திருக்கிறது. நீங்கள் இந்த பீகார் தேர்தல் ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் நீங்கள் அதிர்ச்சி என்கிற சொல்லாடலை நீங்கள் புரியப்படுத்தியிருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் இந்த ரிசல்ட் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நேற்றைய காணொலியில் 2 தினங்களுக்கு முன்னால் வெளியிட்ட காணொலியில் இப்படி தான் மேட்ரு, எல்லாமே இவிஎம் மிஷினை கொண்டு இறக்கிட்டாங்க, நைட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து காலி பண்ணிட்டாங்க, பவர் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. சாசாராவில், நாலந்தாவில், மகனில், இது போன்ற பல தொகுதிகளில் ஏற்கனவே பட்டியல் போட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அப்படிய ஜண்டா என்று அழைக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், உள்துறை அமைச்சர்கள்லாம் தாண்டி எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அவரே அறிவிச்சார். 165க்கு மேல் எடுப்போம்னாரு. 205ன்னு கரெக்டாக சொல்லாமல் விட்டுட்டாரு. இது அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னால் தெரிஞ்சு போகல மக்களுக்கு. அதனால் 165க்கு மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 கண்டெய்னரை வந்து மக்கள் தேடி பிடிக்கிறாங்க. 2 ஏற்கனவே எஸ்ஐஆர் இருக்கிறது. இவங்க மகா கத்பந்தன் சொன்னாங்க. அதாவது இந்தியா கூட்டணியை. உண்மையிலேயே மகா கத்பந்தன் யாருன்னா என்டிஏ தான். பாஜகவோடு இசிஐ கூட்டணி, பாஜகவோடு இவிஎம் மிஷின் கூட்டணி, பாஜகவோடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூட்டணி, எல்லாம் ஈன்னு வரும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இசிஐ, இவிஎம், இடி எல்லாமே கூட்டணி மகா கட்பந்தன் வெற்றி பெற்றிருக்கிறது. இடியெல்லாம் கொண்டு வரீங்கல்ல? ஆமாம், மிரட்டுவாங்கல்ல. ஓகே, இன்னைக்கு நிதிஷ்குமார் எப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால எனக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அதிர்ச்சி என்று சொன்ன, எனக்கு என்ன அதிர்ச்சின்னா 2010 நிதிஷ்குமார் நம்பர் 1ல் இருந்தார். அவங்க கட்சி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது. கூடா நட்பு கெடாய முடியும் மாதிரி 2015 நம்பர் 2க்கு வந்தார். இப்போ 2020 பார்த்தீங்கன்னா நம்பர் 3க்கு போயிட்டார். 2020 எலெக்ஷனில். இப்போ 2025 எலெக்ஷனில் ஒட்டுண்டி பரவேசிமல் அந்த மாதிரி நீலாம் தேவையில்லையா, நாங்கள் தனி மெஜாரிட்டியில் பீகாரை ஆளுவோம் என்று பாஜக சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. ஓகே, நிதிஷ்குமார் அவர்களை அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்காமலேயே தேர்தலை நாங்கள் சந்திருப்போம் என்று சொல்லியிருக்கிறது. இதுதான் நமக்கு அதிர்ச்சி. ஒரு மாநில கட்சி அங்கே கோல வச்சக்கூடிய 2 தான், ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு பிரசாத் யாதவுடைய கட்சியும் ஜேடி ஜனதாதள் கட்சியும் 2 பேர் தான் போட்டியாக இருந்தது. இன்றைக்கு 2 மாநில கட்சியும் காலின்னா நேர்மையான முறையில் காலி இல்லை, இவிஎம் மூலமாக காலி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக காலி, இடி மூலமாக காலி, இப்படி பண்ணியிருக்காரு. இந்த அடிப்படையில் இந்த ஆஸ்பெக்டில் எனக்கு பெரிய அதிர்ச்சி தான். இது தொடரக்கூடாது, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. இந்த அப்பன்னா மோடி நிதிஷ்குமார் அவங்க கூட்டணி வெற்றி செல்லான்னு சொல்ல வரீங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இவிஎம் மிஷின் இருக்கும் வரை மோடிஜியை அசைக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் கேட்குறாங்களா, எப்படியா எலெக்ஷன் முடிய முன்னாடியே எப்படி அமித்ஷா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கரெக்டாக அதை டேலி பண்ணி சொல்கிறாரு, 165 இதுக்கு மேலே வெற்றி பெறுவோம், என்டிஏ வந்து தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கும், பாஜக மிகப்பெரிய வெற்றி, எப்படி சொல்ல முடியுது? சொல்லிடுவேன், உள்துறை அமைச்சராக இருக்கிறாரா, சொல்ல வேணாம் சில வார்த்தைகளை. அதனால வந்து கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா தான், கள்ளம்தான் பெருசு என்பதை தெளிவாக உணர்த்திருக்கிறது பீகார் தேர்தல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் மக்கள்லாம் எங்களை தான் அங்கீகரிக்கிறாங்க, அங்க வந்து பூரண மதுவிலக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல நபர்கள் சொல்றாங்க. சார் நான் என்ன கேட்குறேன் சார், 1 மந்த்தாக நம்ம வந்து கேம்பெயினை பார்த்தோம். ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த 65 லட்சம் பீகார் வாக்காளர்களை நீ எப்படி வந்து விளக்குவ என்று நியாயம் கேட்டு தெருவாக போனாங்க. அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், க்ரீட் அண்ட் செக்ஸ் சொல்லுவாங்கல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய டிஃப்ரென்ஸுக்கு எல்லாம் பார்க்காம அத்தனை கட்சிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு திரண்டு நின்றதை பார்த்தோமா இல்லையா?
அவருடைய வாகனம் கூட என்ன செய்யல, மூவ் ஆகவில்லை. இன்றைக்கு வந்து ரீபப்ளிக் டிவியில், டைம்ஸ் நவுல என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த வீடியோவை போட்டு பார்த்தீர்களா கூட்டம் வந்துச்சு ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்க? நீங்கள் ஏற்கனவே 65 லட்சம் பேரை காலி பண்ணிட்டீங்க, அதுக்கு நீதி கேட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ அதையும் தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ வெற்றி பெறுகிறீர்கள். 243 தொகுதியில் 205 தொகுதியில் நீங்கள் லீடிங் வர்றீங்கன்னா என் அப்பன் குதிருக்குள் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. கேப்பையில் வந்து நெய் வெடியுது என்று சொல்கிறீர்கள். கேட்பதற்கு நாங்கள் ஒன்றும் கேணர்கள் கிடையாது. அதாவது முழுக்க முழுக்க இது வந்து மிஷின் டாம்பரிங்கு, இது வெற்றியே அல்ல, ஜனநாயக படுகொலை என்பதுதான் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் வெளிக்கொண்டு வரணும். ஓகே, இப்போ 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க. 200 தொகுதியிலையும் வந்து நீங்கள் வந்து ஃப்ராட்தனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? நான் அப்படி சொல்லலை. ஓகே, எப்படின்னா ஃபைன் டியூன் எப்படின்னா, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நின்றுட்டு பாஜகவுக்கு வந்து நீங்கள் ஒரு 50 தொகுதியை போட்டு விட்டால் என்ன செய்வாங்க, செருப்புகள்ட்டு அடிப்பாங்க, எங்கேயா பேசுறதுமாங்க. அதனால தான் அதிமுக சன்னமாக வந்து சிதைத்து அவர்கள் மூலமாக கைப்பற்ற பார்க்கிறார்கள். இதே பாலிசி அங்கே செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக செஞ்சாங்க, 15 வருடங்களாக செய்து இன்றைக்கு நம்பர் 1 கட்சியாக யார் வந்திருக்குது, பாஜக. எப்படி வந்தாங்க? 5% 10% தான் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின், அந்த விவிபேடை நீங்கள் இன்னும் 100% எண்ணி பாருங்க பார்ப்போம். நீங்கள் 100% விவிபேட் அது கூட தேவையில்லை. அவ்வளோ நீங்கள் உத்தம புத்தர் தானே. ஏன் அந்த பீகாருடைய தேர்தலை நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேலட் பேப்பரில் பண்ணியிருக்கலாமே, வாக்கு சீட்டை நீங்கள் பண்ணியிருக்கலாமே. நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு படிவம் கொடுக்குறீங்களே, அதில் மட்டும் நீங்கள் அதாவது ஒரு காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த வாதம் வைக்கும்போது எல்லா எதிர்கட்சிகளும் போய் நீங்கள் மீண்டும் வாக்கு சீட்டிலே தேர்தல் நடத்துங்கள்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, காடுகளை எல்லாம் அழிக்க வேண்டியிருக்கும், பேப்பர் தயாரிக்குன்னா மரத்தை வெட்ட வேண்டியிருக்குன்னாங்க. இப்போ எஸ்ஐஆர்னு கொடுத்துருக்கீங்களே, சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அதில் 1 2 பேப்பருக்கு தர்றீங்க. அப்போம்னா காடு அழிக்கப்படாதா? அந்த எஸ்ஐஆர் படிவம், அப்போ இந்த எஸ்ஐஆர் படிவம் பேப்பர் தானே, தாள் தானே. அப்போ அந்த பேப்பரை வந்து அச்சிடுறதுக்கு வந்து காடுகள் அழிக்கப்படாதா? சரி, அந்த கேள்வியெலாம் இருக்கட்டும். இப்படி ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய அந்த மிஷினை டேம்பரிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் பண்ண மாட்டாங்க. இப்போ 27 தொகுதி நான் லிஸ்ட் அவுட் பண்ணட்டா, இப்போ 5000க்கு கீழே விக்டரி மார்ஜின் உள்ள தொகுதிகளை பாருங்கள். 1000க்கு கீழே உள்ள விக்டரி மார்ஜின்ஸ் ஒரு 500, இது ஒரு 27 தொகுதி வருகிறது. இந்த 27 தொகுதிகள்லையும் குறி வைத்து அடிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மெஜாரிட்டியான தொகுதிகள், தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் நிறைந்து வாழக்கூடிய தொகுதிகள். அங்கே யார் மெஜாரிட்டியாக வந்திருக்காங்கன்னா சிராக் பஸ்வானுடைய கட்சி வந்திருக்கு. 28 தொகுதிகளில் 23 தொகுதியில் அவங்கள லீடிங் விடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு எப்படி இஸ்லாமியர்கள் எப்படி வாக்களிப்பாங்க? இப்போ சீமாஞ்சலில் அசதுதீன் ஒவைசி மெஜாரிட்டியாக வர்றாரு, ஒரு 6 தொகுதியில் முன்னிலையில் இருக்கார். எப்படி முன்னிலையில் இருக்கார்? காங்கிரஸை விட ஒரு 3000 ஓட்டு, ஆர்ஜேடியை விட 2500 ஓட்டு. இப்படி வந்து அங்கே காங்கிரஸுக்கும் உவைசிக்கும், ஏன்னா உவைசியுடைய அது ஹார்ட் கோர் இடம், அவருக்கான ஒரு தொகுதி அது. அந்த 6 தொகுதி 7 தொகுதியான்னு கேட்டார், கூட்டணிக்கு வருவேன்னு. இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்கள். அவர் தனியாக நிற்கணும்னு சொல்லி அவருக்கு வந்தது. இந்த விஷயத்தில் உவைசிலாம் என்ன செய்ய முடியாது, பெரிய அளவுக்கு உவைசி வந்து தப்பு பண்ண சொல்ல முடியாது. அந்த மக்களுக்கான பிரச்சனையை வந்து அவர் சார்ட் அவுட் பண்ணுறாரு, அவர் நிற்கிறாரு. அவரை உள்ள இழுத்திருக்க வேண்டும் காங்கிரஸ். அதில் வந்து அந்த இந்தியா கூட்டணி ஏன் எடுக்கவில்லை நமக்கு தெரியவில்லை. கடைசியில் தேஜஸ்வி யாதவ் வந்து அவரை விமர்சனம் பண்ணுறாரு. சரி, அது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிராஜ் பஸ்வான் அவருடைய கட்சி வந்து அங்கே யாதவர்கள் அந்த சமூக ஓட்டும் நம்முடைய தலித் சமூகத்தை ஓட்டு வந்து சிராஜ் பஸ்வானை நோக்கிலாம் அப்படிலாம் கிடையாது. மட்டை திறந்த வெள்ளாமலாம் அப்படி போக வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் பக்கம் இருக்கிறார்கள், லல்லு பிரசாத் யாதவ் பக்கம் இருக்கிறார்கள். அவங்க ஓட்டில் ஏன் எப்படி புறக்கணிச்சாங்க? அவர்களுக்காக தானே எஸ்ஆர் அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அந்த பட்டியல் சமூக மக்கள் தான் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்லி தானே களத்தில் இருந்தாங்க. எப்படி அந்த சமூகம் வந்து அதை விட்டு, இதெல்லாம் கேள்விகள். அப்போ சில தொகுதிகளில் ஒரு 50 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 27 தொகுதியில் அடித்து மாற்றிருக்காங்க. இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஓரலாக சொல்கிறோம். முழுமையாக ரிசல்ட் வந்த பிறகு அங்கே உள்ள பத்திரிகையாளர்களுடைய நம்ம தொடர்பில் நம்ம இருக்கிறோம். அதில் ஓட்சோர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ராகுல் காந்தி விளக்குவார். அப்போ நீங்கள் 77 தொகுதியில் வந்து ஓட்சோர் நடந்திருக்கா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 தொகுதியில் வரைக்கும் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் நடந்திருக்கிறது என்கிற ஆதாரம் இப்போ கையில் இல்லை, ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அங்கே நண்பர்கள்ட்ட தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஓட்டு இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க வந்து இப்போ ரீபப்ளிக் வெற்றின்னு சொல்லி நான் கேட்குற 500 கிலோ லட்டு எப்படிங்க தயார் பண்ணாங்க? நேற்று 500 கிலோ லட்டு எப்படி நீங்க தயார் பண்ணீங்க? பாஜக அலுவலகத்தில் அது ஒரு தொகுதியில் 50,000 பேருக்கு பிரியாணி எப்படி நீங்க முற்கூட்டியே தயார் பண்ண முடிகிறது? ஒரு பட்டாசு நீங்க வாங்குறீங்கன்னா, ஒரு பட்டாசு வந்து நம்ம ஆளுங்கட்சியும் வாங்கும், எதிர்கட்சியும் வாங்கும். தோல்வி காணி கட்டு வாங்குவாரு, அவங்க எல்லாருமே வாங்குவாங்க. வெற்றி பெற்றவர் பட்டாசை கொளுத்துவார், தோல்வி அடைஞ்சவர் அமைதியாக வச்சிருவார் பட்டாசை. ஆனால் லட்டு அப்படி வைக்க முடியுமா? பிரியாணி அப்படி வைக்க முடியுமா? அப்போ முற்கூட்டியே இவர்கள் 50,000 பேருக்கு உணவு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அது அவங்க தான் எழுதுறாங்க, இந்தியா டுடேல பாருங்க. அப்போ எப்படி முடிகிறது? அப்போ முற்கூட்டியே திட்டமிட்டு தெளிவாயிட்டு சரி நாம தான் ஜெயிக்க போறோம். மக்களோட மனநிலை அப்படி இருந்திருக்கலாம்ல, அதனால கூட அவங்க வச்சிருக்கலாம். மக்கள் மனநிலை எப்படி இருந்திருக்கு? அவங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிக்காக முந்தானத்து வரைக்கும் அப்படி இல்லையே. போலிங் ஸ்டேஷன்ல 4:30 மணிக்கு மேல எங்களுக்கு வாக்கு செலுத்த விட மாட்டிருக்காங்க. பாஜக விரட்டுறாங்க. ஜாபிதால எங்களுடைய பேர் இல்லை என்று சொல்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் இந்த இதுல இருக்கிறது. இங்க பாஜக காரன் விட மாட்டுங்க சண்டை போட்டாங்களா இல்லையா? காங்கிரஸ் பல தொகுதிகளில் டோக்கன் தாங்க. நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து என்ன செய்யலாம், எங்களுடைய வாக்கு போலிங் ஸ்டேஷனை நீங்க பூட்டலாம்னு கேட்டாங்களா இல்லையா? அந்த இவிஎம் மிஷின் வந்த அந்த லாரியை மடச்சி பிடிச்சது யாரு? பீகார் மக்கள் தானே. அங்கேருந்து வந்தக்கூடிய எவ்வளோ ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்க ஆஃப் பண்ணாங்களே, அதை டேம்பர் பண்ணாங்களே, அதை செயலிழக்க செய்தார்களே. இதெல்லாம் எந்த மக்கள் போட்டாங்க? பீகார் மக்கள் தானே வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருந்தாங்க. இவிஎம் மிஷினும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பாஜக சார்பாக இருக்கு. எப்படி வெற்றி பெற முடியும்? இவிஎம் மிஷின் தான் வெற்றி பெறும். இல்ல தோல்விக்காக இப்பதான் எதிர்கட்சி சொல்லக்கூடிய காரணம் தான் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்கல்ல. அது எதிர்கட்சியில நம்ம வந்து காங்கிரஸை குற்றம் சொல்லணும். இவிஎம் மிஷின் மேட்டர்ல காங்கிரஸ் ஏன் பராமுகமாக இருக்கிறது? நாடு தழுவிய அளவுக்கு நீங்க போராட்டத்தை வலுப்படுத்துங்க. இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் நீங்க பாஜக தான் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கோமோ. அதை எப்படி பண்ணணும், எப்படி டேம்பர் பண்றாங்க, அது அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் விளக்கி இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியுடைய சட்டமன்றத்தில் போட்டு காட்டி நிரூபிச்சாரா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர்கள், அதாவது அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த செக்ரட்டரியா இருந்தவர் எல்லாம் போட்டு காமிச்சாங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்ல வந்து கபில் சிபல் வாதம் வைத்து இந்த டீகோட் பண்ணி காட்டினாரா இல்லையா? அதையும் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிடிவாதமாக இருக்குன்னு சொன்னா நம்முடைய பிரச்சாரமே இதை நோக்கி இருக்கணும்னா இவிஎம் மிஷினை ஒழித்து கட்ட நோக்கி இருக்கணும். இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணி வைத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கருத்தியலா நீங்க வந்து களமாடினாலும் சரி, எலக்ட்ரானிக் மின்னணு வாக்கு இயந்திரத்தை நீங்கள் ஒழிக்காத வரை பாஜகவை நீங்கள் வீழ்த்த முடியாது என்பதை பீகார் எலெக்ஷன் தெல்ல தெளிவா இருக்கு. நமக்கு ஒரு பாடம், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு. பெரியார் மண்ணு அந்த மண் இந்த மண் சொல்லிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. களத்தில் இறங்கி விளையாட வேண்டிய நேரம் இது. அபாயத்தை உணர்ந்து கொள்ளுமாறு இந்த பேட்டின் வாயிலாக தமிழ் சொந்தங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா கூட்டணியை எதிர்பார்க்கக்கூடிய வகையில வந்து ஒரு தோல்வி நடந்திருக்கிறது. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துருக்குல்ல. இப்போதைக்கு அவங்க காரியகர்த்தா மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக வந்து என்ன செய்யல, ரிசல்ட் வரவில்லை. 205 மெஜாரிட்டி வாங்குற அளவுக்குலாம் வந்து அங்கே பாஜகவுக்கும் நிதிஷ்குமார் கூட்டணிக்கு அங்கே பேஸ் கிடையாது. ரொம்ப படுமோசமாக 35 மார்க் வாங்குற அளவுக்கு 35 தொகுதி தான் வர்ற அளவுக்கு வந்து அவ்வளோ மோசமாகவும் காங்கிரஸ் ஆர்ஜேடி உடைய அந்த கூட்டணிக்கு அவ்வளோ ஓட் பேங்க் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ஓட் பேங்கு சற்றப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாரும் போல கலைஞரும் இருக்கும்போது எப்படி அதிமுக திமுக இதெல்லாம் எப்படி டஃப் ஃபைட் இருக்குமோ அதே சூழ்நிலை தான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி, அவர் தோங்கின கட்சி தானே ஆர்ஜேடி, ராஷ்டிர ஜனதாதளம், அந்த கட்சிக்கும் நிதிஷ்குமாருடைய ஜேடி யூனிட் இருக்கும். அப்படிப்பட்ட இருந்த கட்சி வந்து அங்கே இங்கே அதிமுகமாக அங்கே பலகீனப்படலை. லல்லு பிரசாத் யாதவ் இன்னும் இருக்காரு, முன்னாள் முதலமைச்சர். ரப்ரி தேவி அவங்க துணைவியார் இன்னும் இருக்கிறாங்க. அதுபோல் அவரை மகன் தேஜஸ்வி வந்திருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் எப்படி இங்கே திமுகவை தூக்கி நிறுத்தினாரோ அதுபோல திமுக பக்கபலமாக இருந்தாலும் அதுபோல் அங்கே அப்பா இருக்கும்போதே தேஜஸ்வி ஃபீல்டில் வந்துட்டார். அப்போ ஆர்ஜேடிக்கு வந்து எந்த விதமான ஒரு பின்னடைவும் கிடையாது, ஓட் பேங்க் சிதறவும் இல்லை. இந்த நிலையில இவ்வளோ தூரம் வந்து தோற்கிறாங்கன்னு சொன்னா அங்க கூட்டணி வைத்த பிறகும், காங்கிரஸோடு கூட்டணி வைத்த பிறகும், பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கு எதிரான அவ்வளவு அலையை ஏற்படுத்திய பிறகும் நீங்க 243 வந்து ஒரு 100 சீட்டு கூட வாங்க முடியாது என்று சொன்னால் இதை யாராலும் நம்ப முடியும். எந்த எலெக்ஷன் ப்ரிடிக்ஷனும் வந்து இதை செய்யாது. அது வீதியில் இறங்க தயாராகணுமா? அது மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். நாம வந்து இங்கே யூடியூப்ல உட்காந்துட்டு கேமரா முன்னாடி உட்காந்து மக்களே கொந்தளி சொல்லி வேலை இல்லை. அது மக்களுக்காக தெரிய வேண்டும்.
பீகார் மக்கள் என்ன முடிவெடுக்க செய்கிறார்கள், உண்மையிலேயே வந்து ஓட்டு எங்க போட்ட ஓட்டுலாம் எங்கேருந்து வீதிக்கு வர்றாங்களா இல்லையா என்பதை வருங்காலம் நிச்சயமாக என்ன செய்ய முடிவு செய்யும். ஓகே சார், நன்றி. நன்றி.